உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவையெல்லாம் உங்களுக்கு will be added. குமுதம் வாங்கின ஒரு கல்கண்டு இலவசம்ன்றாங்க. இதுக்கு நீ காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெட்சிப்பு வாங்கினா ஐஸ்வர்யம் இலவசம். நல்லா தட்டுங்க. Why should we preach prosperity? இதைத்தான் நான் தொடர்ந்து பேச போறேன். எதற்காக ஐஸ்வர்யத்தை செழிப்பை பேச வேண்டும் என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். ஆமென் சொல்லுவோம். சபை எல்லாம் சொல்லுங்க. சபை ஐஸ்வர்யத்தை பேச வேண்டும். சொல்லுங்க. சபை ஐஸ்வர்யத்தை பிரசங்கிக்க வேண்டும். சபை ஜனங்கள் ஐஸ்வர்யத்தை கேட்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆனா உன்கிட்ட இருந்து தரித்திரர்களும் ஆண்டிகளும் தான் தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, சில சபைகள் ஆண்டிகளை உருவாக்குவதில் ஃபேமஸ். அவங்களுக்கு வரமே என்னன்னா, உன்னிடத்திலிருந்து ஆண்டிகள் தோன்றுவார்கள். அவங்க வேலையை வந்து இருக்கிறதெல்லாம் பறிச்சிருக்கிறது, கழுத்துல காதில் இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு உன்னிடத்திலிருந்து ஆண்டிகள் தோன்றுவார்கள். ஆண்டிகளை ஏற்படுத்துகிற ஊழியர்கள் ஆண்டி கிரைஸ்ட் என்று அழைக்கிறார்கள். இதுவரைக்கும் சபை நாங்க பிரசங்கிக்கிறதுக்கு நல்ல பிரசங்கம் சொல்லி தன்னை டிஃபென்ஸ் பண்றதுலே போயிருச்சு. ஆனா போன வாரம் தான் பிசாசின் உபதேசம் என்கிற செய்தி நான் கேட்டப்ப இப்பதான் கிருபை அஃபென்ஸ் பண்ணுது. நான் பேசுறது ரைட்லாம் இருக்கட்டும், முதல் நீ பேசுறது தப்பு, அதை புரிஞ்சுக்க. நாங்க ரைட்ன்றது எங்களுக்கு தெரியும். நாங்க ரைட்டுன்னு இப்போ உன்கிட்ட பேச வரல, நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற, பிசாசின் உபதேசத்தை பேசிக்கிட்டு இருக்கிற. என் அன்புக்குரியவர்களே, சபை ஐஸ்வர்யத்தை பேச வேண்டும். ஜனங்கள் ஐஸ்வர்யத்தை கேட்க வேண்டும். இது தேவனுடைய திட்டம். ஏன்னா why should we preach prosperity? The church must preach prosperity. ஆமென், ஆமென். ஒன்று தெரியும் சார், ஒரு ஊழியக்காரன் ஐஸ்வர்யத்தை பேசிக்கிட்டே இருந்தான்னா எல்லாரும் பணக்காரன் ஆயிடுவாங்க. எல்லாரும் ஆகிறானோ இல்லையோ அவன் பணக்காரன் ஆயிடுவான். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். எல்லாரும் ஆகிறானா இல்லையோன்னு எதுக்கு சொல்றேன்னா, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ ஒண்ணுமே இல்லை. இங்க வந்து உட்காந்து அமைதி ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு அப்படி அரை தூக்கத்தில் இருந்தாலே நீங்க பணக்காரன் ஆயிருவீங்க. ஏன்னா the least level of miracle is financial miracle. பரலோகத்தில் இருக்கிறதுலே லோ கிளாஸ் அற்புதம் என்னன்னா பொருளாதார அற்புதம் தான். கையை தட்டுங்க. சாதாரணது, மிக சாதாரணமானது. ஆமா, அது வாங்கினா இது இலவசம்ன்றது. இந்த அற்புதம்லாம் மேஜரே கிடையாது, இலவசம். அதை புரிஞ்சுக்கங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவையெல்லாம் உங்களுக்கு will be added. ஆமென். ஆமா, குமுதம் வாங்கின ஒரு கல்கண்டு இலவசம்ன்றாங்க. இதுக்கு நீ காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெட்சிப்பு வாங்கினா ஐஸ்வர்யம் இலவசம். நல்லா தட்டுங்க. வாயத்தை ஆமென் சொல்லுங்க. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.